வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது இல்லை. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே வேணால் உட்காந்து எப்படி வேணால் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், ரைட்? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. இது எல்லோரும் பண்ணணும், சரியா? முதல் ஸ்டெப்பு, நம்ம கம்ஃபர்டபுளாக எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறது, சரியா? உங்களுக்கு எந்த பிடிச்ச ரூமோ, காத்தோட்டம் இருக்கிற, வெளிச்சம் இருக்கிற, ஒரு மனிதர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிற, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ரூமில் உட்காந்துக்கணும் தனியாக. ரெண்டாவது, பொசிஷனில் இருக்கணும். எப்படி? சப்பனகால் போட்டு கால்களை அகல விரித்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கணும். அது சேரில் கூட உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. மூணாவது, நம்ம எப்படி ரிலாக்ஸாக இருக்கோம், நம்மளோட உடம்பு ரிலாக்ஸாக இருக்குது, மனசு ரிலாக்ஸாக இல்லை அப்படின்னா எண்ணங்கள் போகுது. அப்போ கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு வர்ற மூச்சு காற்று வருது போகுது, அதை பார்த்துட்டே இருந்தால் போதும், சரியா? ஜஸ்ட்டு அதை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், எல்லாம் விட்டுருங்க. ஒரு 20 முறை, அதாவது ஒரு தடவை உள்ளே வருது, 2 தடவை வெளியில் போகும், 2வது நம்பர் வெளில போகுது, இப்படியே 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 20 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக 20 நிமிஷத்தில் எல்லாமே மாறிடும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? பெரும்பாலும் அதிகபட்சம் ஒரு தியானம் ஒரு 15 to 25 மினிட்ஸ் பண்ணால் போதும், 20 மினிட்ஸ் பண்ணால் போதும், ரைட்? அடுத்தது நம்ம மூச்சை நன்றாக கவனித்தல், அதாவது ஃபோக்கஸ் ஆன் மூச்சு காற்று. இதை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறத பார்க்கணும். இந்த இடத்துல தான் நம்பர் சிஸ்டம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். உள்ளே வரும்போது 1, வெளியே போகும்போது 2, அடுத்து உள்ளே வரும்போது 3, வெளில போகும்போது 4. இது மாதிரி 20 எண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ் ஆகிடும். அடுத்தது, இப்போ இந்த எண்ணங்களை எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, எண்ணங்கள் டக்கு டக்குன்னு கடந்து போயிடுது. 1 2 எண்ணிட்டு இருக்கும்போது 2 எண்ண முடியலன்னு வச்சுப்போம், சரியா? அப்போ திரும்பவும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எண்ணணும். எப்பயுமே நம்மளுடைய கவனம் நம்மளோட மூச்சு காற்றுல இருக்கணும். ஆனால் நம்ம ஞானியோ யோகியோ கிடையாது, சரியா? சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு சவுண்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், நம்மளோட எண்ணங்களை எங்கேயோ கொண்டு போகும், நம்ம எங்கே இருக்குன்னே தெரியாது, திரும்பி இங்கே வந்துடுவோம், ஏதாவது நடக்கும். எப்பயுமே லைவ் த மூமெண்ட். திரும்பவும் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஒரு மெடிடேஷனில் இருக்கோம், அது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் இருக்கோம். எண்ணிட்டு இருந்தோம், சரியாக என்னால் எண்ணிக்கிட்டே இருக்கோம், மைண்ட் எங்கேயோ போகுது, அதை சரிப்படுத்தணும். அடுத்தது, நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும், சரியா? இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் இதை பண்ணுவேன், இதை பண்ணாலே இந்த 6 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு சொல்கிற பாருங்க, இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், சரியா? பண்ண புரிஞ்சிடும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, லைஃப்பில் சந்தோஷம் நிம்மதி இருக்கணும்னா இதை பண்ணணும். முதல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும், 2வது பொசிஷனில் உட்காந்துக்கணும், 3வது ரிலாக்ஸாக இருக்கணும், 4வது நம்மளோட மூச்சு காற்றை கவனிக்கணும், 5வது எங்கே போனாலுமே திரும்ப அந்த கான்ஷியஸாக திரும்ப நம்ம கொண்டு வரணும். பரவாயில்ல, டைவர்ட் ஆகிட்டியா, பாராஜா, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து திரும்ப 6வது ஸ்டெப் என்னென்னா, ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் டெய்லி ஒரு 21 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பழக்கமாயிடும், சரியா? நான் திரும்ப சொல்கிறேன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மட்டுமல்ல, எந்த ஒரு தியானமோ யோகாவோ ராக்கெட் சயின்ஸ் அல்ல, யார் வேணால் பண்ணலாம். எளிமையாக எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட இதை நீங்கள் பண்ணலாம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டா.